Unit 6 angle between two straight lines. Angle between two straight lines அப்படிங்கிறது இப்போ ரெண்டு straight line coordinate planeல okay intersect ஆகுது. Two straight lines intersect each other. So இங்க பார்த்தீங்கன்னா angle. So angle made by them. இங்க என்ன angle இருக்கோ அதுக்கு opposite sideல same angle will be there. இங்க என்ன angle இருக்கோ அதே angle தான் இங்கேயும் இருக்கும். இப்போ இதை வந்து angle இந்த angle find out பண்ணணும் அப்படின்னா ஓகே இது சேம் ஆங்கிள் தான் ஆப்போசிட் சைட்லேயும் இருக்கும். பட் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் a + b இதை ஆட் பண்ணோம்னா பிகாஸ் சப்ளிமெண்ட்ரி இல்லையா a + b இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இதை மறக்கக்கூடாது. ஓகே ஏ இங்கே ஏன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு படிச்சிருக்கீங்க. இது ஏன்னா இதுவும் ஏ தான். இங்கே பி இருக்குன்னா இதோடைய வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் இதுவும் என்னதான் சேம் பி தான். பட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்று அக்யூட் ஆங்கிளாக இருந்தால் இன்னொன்று எப்படி இருக்கும் அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கும், அல்லது ரெண்டுமே ஈக்குவலாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே the two straight lines intersect each other. Two straight lines intersect each other. இப்போ நம்ம angle between two straight lines அப்படின்னும் போது acute angleனே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இன்டர்செக்ட் ஆகுது, அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இது மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். y இஸ் ஈக்குவல் டு சாதாரணமாக ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் என்னென்னு அசியூம் பண்ணிக்குவோம், y இஸ் ஈக்குவல் டு mx + c வென் y இன்டர்செப்ட் இஸ் கிவன். ஓகே y இஸ் ஈக்குவல் டு cங்கிறது y இன்டர்செப்ட் அண்ட் ஸ்லோப் இஸ் கிவன். y இஸ் ஈக்குவல் டு mx + c. இங்கே டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கிறதுனால m1 அண்ட் c1 அசியூம் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் y இஸ் ஈக்குவல் டு m2x + c2. இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இந்த ரெண்டு லைனும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் எக்ஸ் ஆக்சிஸோட θ1 அண்ட் θ2. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் இன்டர்செக்ட் ஆகும் போது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அது ஃபை. நம்ம அப்டியூஸ் ஆங்கிளை யூஸ்வலாக சொல்ல மாட்டோம், அக்யூட் ஆங்கிளை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னா ஓகே. ஸோ ஆங்கிள் பிட்வீன் த டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இஸ் ஃபை. பட் ஒரிஜினலாக பாருங்கள் இந்த லைன் ஆனது எக்ஸ் ஆக்சிஸாக மீட் பண்ணுது, அது θ1ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ஆனது எக்ஸ் ஆக்சிஸை இங்கே மீட் பண்ணுது, ஸோ இதோடைய ஆங்கிள் θ2ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ இந்த லைனுடைய ஸ்லோப் என்ன, m1 இஸ் ஈக்குவல் டு tan θ1. இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஸ்லோப் m2 இஸ் ஈக்குவல் டு tan θ2. இஃப் ஃபை phi இதோடைய ப்ரொனவுன்சியேஷன் ஃபை அப்படின்னு சொல்லணும். is the angle between these two straight lines. இது angle between these two straight lines. Then phi is equal to θ2 minus θ1. இது எப்படி வந்ததுன்றதை பார்க்கலாம். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதை நீங்கள் லோவர் கிளாஸஸில் ஜாமெட்ரியிலலாம் படிச்சிருக்கீங்க. இன்கேஸ் இப்போ இது வந்து நம்ம 70 இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம், அண்ட் இது வந்து 40 இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே 70 அல்லது இது வந்து சே 35 இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது வந்து 35. ஓகே ஸோ உங்களுக்கு தெரியும் சம் ஆஃப் த த்ரீ ஆங்கிள்ஸ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 180 அப்படிங்கிறது தெரியும். ஓகே இப்போ இதோடைய ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டால் இது ஏன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஏ ஓகே ஏபிசி இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த ஆங்கிள் என்ன எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னன்னு கேட்டால் ஈஸியாக உங்களால் அப்டைன் பண்ணிட முடியும். சம் ஆஃப் த த்ரீ ஆங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி. 70 + 35 ஆட் பண்ணிங்கன்னா 105. இதோட இன்னொரு ஆங்கிள் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 180ங்கிறது கிடைக்கணும். அப்போ இதோட என்ன ஆட் பண்ணால் கிடைக்கும் 75. ஸோ இங்கே இருக்கு இல்லையா இதோடைய ஆங்கிள் 75. இது ஸ்ட்ரெயிட் லைன் மேலே அமைஞ்சிருக்கு இந்த ஆங்கிள். இது 75னா இந்த ஏங்கிற ஆங்கிள் என்ன, பிகாஸ் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரின்றது கிடைக்கும். ஓகே அப்போ இது 75னா இது எப்படி இருக்கும் 105 டிகிரி. அதாவது ஈஸியாக சொல்லிடலாம், இந்த ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணாமலே இதை சொல்லிடலாம். இந்த டூ ஆங்கிள்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய டூ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அதை ஆட் பண்ணுறீங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஆங்கிள் அதோடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன அப்படின்னா த சம் ஆஃப் தீஸ் டூ ஆங்கிள்ஸ். இப்போ இங்கே இருக்கிற டயக்ராம் அதே போல் தான் இருக்குது பாருங்கள். ஓகே இது 5, இது பாருங்கள் இது 5. வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த ஆங்கிளும் என்ன தான் 5 தான். ஓகே இப்போ இது θ2ன்னு இருக்கு இல்லையா, த சம் ஆஃப் தீஸ் டூ ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு த எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போது 5 1 ஓகே θ1 ஓகே
theta 1 plus 5. இது ரெண்டுதையும் நம்ம ஆட் பண்ணால் which is the exterior angle which is equal to theta 2. அப்போ இங்கே 5 நம்ம எப்படி எழுதலாம்? theta 2 minus theta 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்படி obtain பண்ணது தான் இது. ஓகே, 5 is equal to theta 2 minus theta 1. ரெண்டு சைடும் tan எடுத்துக்கோங்க. tan 5 is equal to tan of theta 2 minus theta 1. tan of a minus b ஃபார்முலா தெரியும். tan of a minus b என்ன ஃபார்முலா? tan a minus tan b. tan a, அதாவது இங்கே theta 2ன்னு இருக்குது. tan a minus tan b divided by 1 plus tan a tan b. 1 plus tan a tan b. ஓகே, ஸோ இங்கே tan theta 2ங்கிறது ஆல்ரெடி m2ன்னு அசியூம் பண்ணிடணும். tan theta 1 ஆனது m1ன்னு அசியூம் பண்ணியிருந்தோம். அது சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. அப்போ tan 5 is equal to m2 minus m1 divided by 1 plus m2 into m1. 5 tan 5ன்னு இருக்குது. tan ரைட் சைடுக்கு நம்ம கொண்டு வந்தோம்னா 5 is equal to tan inverse of அப்படின்னு ஆகும். m2 minus m1 divided by 1 plus m2 into m1. So 5 angle between the two straight lines இதுதான் ஃபார்முலா. இஃப் m2 minus m1, இப்போ இதை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும் போது பாசிட்டிவ்லையும் வரலாம் ஆன்சர், நெகட்டிவ்லையும் வரலாம். பாசிட்டிவாக இருந்தால் இந்த 5ங்கிறது அக்யூட் ஆங்கிள். இதோடைய ஆன்சர் நெகட்டிவில் வந்தது அப்படின்னா 5 is a obtuse angle. Okay, therefore the acute angle எப்பவுமே நம்ம acute angle தான் எடுத்துக்குவோம். ஸோ இந்த இடத்துல acute angle 5 ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னா tan inverse of மாடுலஸ்ன்றது பாசிட்டிவை குறிக்கிறது இல்லையா? m2 minus m1 divided by 1 plus m2 into m1. So this is the angle between two straight lines உடைய formula. 5 is equal to tan inverse of mod m2 minus m1 divided by 1 plus m2 into m1. Okay, thank you children.